வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபுளுக்கான பிஇடிக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அட்மிட் கார்டுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, வித் அந்த அட்மிட் கார்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிஐஎஸ்எஃப்லேருந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1124 கான்ஸ்டபுள் டிரைவருக்கான வேக்கன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7/11 22/11 வரைக்கும், அதாவது பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து இந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டான சிஐஎஸ்எஃப் வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேட்ச் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட், கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கீழே இருக்கிற உங்களுடைய இமேஜ் கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். இந்த அட்மிட் கார்டில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய சென்டர் வித் உங்களுடைய நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நேம் கண்டிப்பான முறையில் மிஸ்மேட்ச் ஆகிருக்கக்கூடாது. டேட்டா பற்றியுமே உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ உங்களை எக்ஸாம் கால்குள்ளே, அதாவது பிஇடி சென்டருக்குள்ளே உங்களை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் வித் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போவீங்க. அந்த ஐடி ப்ரூஃப்லேயுமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித் உங்களுடைய நேம், இந்த ரெண்டை தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதில் வந்து மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிடன்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபயர்மேன் எக்ஸாமுக்கு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தாப்புல, அதில் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து அதாவது கேசட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அஃபிடன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தார். அதனாலையுமே அந்த அஃபிடன்ஸை வந்து சிஐஎஸ்எஃப்லேருந்து ஏற்றுக்கிடலை. அதுக்கான கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கான இந்த நேம் மிஸ்மேட்சை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும்.